இன்னைக்கு இந்த ஆள் அடிச்சவ நாளைக்கு உன்னையும் அடிப்பா. என்னது? என்ன அடிச்சிருவாளவா? ஏன் இவன் அடிக்கிறதுக்கு பிளான் போட்ட பார்லர் அம்மாவுக்கு உன்னை அடிக்கிறதுக்கு பிளான் போட தெரியாதா? இந்த ஆளுக்கே சாப்பிட்டடினா உனக்குலாம் என்னமா இருக்குன்னு யோசிச்சு பாத்துக்க. கொஞ்ச நாள் எதுவும் பண்ணாம எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு இரு. போய் வேலையை பாரு. ஐயோ இதான் நண்பனுக்கா உயிரை கொடுக்குறதா? நீங்க சொன்னதை வச்சு பாக்கும்போது அந்த மனோஜோட ஃப்ரெண்ட் சரியான முட்டாளா இருப்பான் போல. அவன் முட்டாள் கிடையாது, அதுக்கும் மேல வடிகட்டின முட்டாளு. சாட்டையில அடி வாங்கி சிவப்பு வரிக்குற மாதிரி நின்னான். மனோஜ் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டும் அப்படிதான் இருக்காரு. இதை விட கேவலமான பிளானை யாராலையும் போட முடியாது. ரோஹிணி கரெக்டா தான் பண்ணிருக்காங்க. அவ மத்தவங்களை ஏமாத்துறதுல புத்திசாலியாச்சே. மத்த விஷயத்துல அவ நிறைய தப்பு பண்ணிருக்கா. ஆனா இந்த விஷயத்துல அவ பண்ணது கரெக்ட் தான். மனோஜ் சரியான மென்டல் ஆயிட்டாரா? ரோஹிணி மனோஜை ஏமாத்திருக்காங்க தான். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க மனோஜோட வைஃப் தான். இன்னும் டிவோர்ஸ் கூட ஆகல. அப்படி இருக்கும்போது அவரோட வைஃப் மேல இவ்வளவு டிஸ்கஸ்டிங்கான பழிய போடுறாரு. இது ஒரு பெரிய பிளான் வேற வீட்டுல பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். இந்த பிளான் போட்டதுக்கு மனோஜ்க்கும் சேர்த்து அடி விழுந்திருக்கணும். திரும்ப இதே மாதிரி லூஸ் தரமா ஏதாவது பண்ணான்னா பார்லர் அம்மா அடுத்தடியா அவனுக்கு தான் உதவும். சில விஷயத்துக்கெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க. மீனா நீ ஏன் இதை சொல்ற? நான் சண்டைக்கு போறேன்னு சொன்னா என்ன திட்டுவியே? எல்லாத்துக்குமே சண்டை போடக்கூடாது. இப்ப ரோஹிணி பண்ணது சரிதான். அந்த மாதிரி பண்ணலனா இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க. கரெக்ட் மீனா. சில பேரெல்லாம் அடிச்சாதான் திருந்துவாங்க. இதே மாதிரி சாட்டையை வச்சு நீட்டுவா 4 கொடுத்தாதான் அவளும் திருந்துவான். ரோஹிணியாவது மனோஜை விட்டு பிரிய கூடாதுன்னு பிளான் பண்றாங்க. அது கூட ஓகே. ஆனா அந்த நீத்து நானும் ரவியும் சேரக்கூடாதுன்னு தானே பிளான் பண்றான். அதுக்காக தான் சொல்றேன். முத்து அந்த சாட்டையில அடிச்சவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. அவனை நான் கொடுத்த கொடுப்புக்கு அவன் என்ன எங்க பார்த்தாலும் ஓடி போயிடுவான். ஆனா அவனை பழகுறல. நீ சொன்னது கரெக்ட் தான். இந்த பார்லர் நம்ம நீட்டு நீ மேல நம்ம கொஞ்சம் கூட இறக்கப்படக்கூடாது. நீ சொல்ற மாதிரி அவ ரவியை விட்டு பர்மனண்டா வேலையை பண்ணா என்ன பண்ணுமோ அதை நம்ம பண்ணணும். எஸ், அதுக்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் ஒரு முடிவை கட்டுவோம். யோசிப்போம். இன்னைக்கு ஃப்ரெண்ட் அடி வாங்கி இருக்கிறான், நாளைக்கு வாடி வாங்குவான். அதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்கு ஜூஸ் குடிச்சுதான் ஆகணும். ஏங்க அவன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படியாவது ரோஹிணி கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கணும்னு போராடிட்டு இருக்கான். அதுக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைச்சிருமா? இவனையும் ஃப்ரெண்டே சேர்ந்து முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஐடியா கொடுத்தவனுக்கு தடி தேவைதான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா டைவர்ஸ் கிடைக்காம போயிது. ஜாக்கிரதை. ரோஹிணி அவனுக்கு கண்டிப்பா டைவர்ஸ் கொடுக்க மாட்டான். அப்பா என்னமா எப்படி சொல்றீங்க? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்டா. தீர்ப்பு வர்ற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். இந்த மாதிரி அவசரப்படுறது உனக்கு உதவியா இருக்காது. பின்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? அவதான் எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாளே. இத பாரு மனோஜ், அவர் பேசுறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. நான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நாம பாட்டுக்கு உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ள உனக்கு டைவர்ஸ் வந்துரும்.